ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஷேப்பை வந்து எப்படி ப்ரஷஸாக மாற்றலாம், ப்ரஷோடைய பர்பஸ் என்ன, இன்ஃபோகிராஃபி டிசைன் பண்ண போறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப் கூட அடிஷ்னலாக ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரோக் லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா எலிமெண்ட்ஸுமே செலக்ட் பண்ணிட்டு அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த சர்க்கிள் அரேஞ்ச் டு பேக் கொடுத்துறேன். இப்போ எல்லா எலிமெண்ட்ஸுமே செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் போயிட்டு நியூ ப்ரஷ் கொடுங்க. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரஷ் டைப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான் ஆர்ட் ப்ரஷை சூஸ் பண்ணுறேன். ஆர்ட் ப்ரஷ் உள்ளே போயிட்டு ஸ்டிச் பிட்வீன் கைட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஷேப்பை வந்து இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஸ்ட்ரோக் வந்து எப்படி கர்வ் பண்ணாலுமே இந்த பிளாக் லைன் மட்டும்தான் வந்து ஸ்டிச் ஆகணும். இப்போ பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைன் கிரியேட் பண்ணிட்டு ப்ரஷஸ் உடைய ஆப்ஷன் போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ரஷ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, இந்த ப்ரஷை வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பர்பஸ் ஸ்டார்ட் டிசைன் அண்ட் எண்ட் டிசைனில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இன்பிட்வீனில் இருக்கிற லைன் மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்து நான் ஒரு லைக் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிங்க. See you.